ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலில் விஜய் தானே ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ காவேரி பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறாங்க. போய் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னா, ஏன் உனக்கு ஆஃபீஸ் கிளம்புற நேரம் ஆகலையா போ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை நான் உங்களை கேட்குறேன், ஏன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னா, அதான் டயர் இருக்குல்ல அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அம்மாவிட்ட இங்கே வந்து தங்க வைக்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்போமா வேணாமா? ஏற்கனவே அப்பலாடு விஷயத்தில் ரொம்பவே கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரெக்வெஸ்ட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். நீ நான் இருக்க சந்தோஷத்தில் ஆர்டர் பண்ணால் கூட நான் வந்து உன்னை எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. சொல்லு காவேரி அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவை இந்த வீட்டில் வந்து தங்க வைக்கலாமா? எங்கள் அம்மாவும் என் தங்கச்சிங்களையும் அங்கே வந்து தண்ணி பிரச்சனையாக இருக்குது, 2 நாளைக்கு மட்டும் இருக்கட்டும்னு. அவங்க எப்போவுமே நம்ம கூட இருந்தாலும் இருக்கட்டுமே, இதனால் என்ன அப்படின்னோடனே, நீங்களா சொல்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க காவேரி. கமான் காவேரி, ஏற காவேரி நீ இப்படி என்னை பிரித்து பார்க்குற அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷத்தில் ஓடுறாங்க காவேரி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாரும் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இன்னும் எவ்வளோ நேரம் தாம்மா அப்படி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க? அங்கே தான் வாங்கன்னு சொல்கிறேன், இல்லை கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னோட தாத்தா வந்துடுறாரு. ஏமா என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? என்னை மதிக்க மாட்டீங்களா நீங்கள்? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. ராகினி வந்தோன்னே, ஓ யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்க்குறீங்களா? என்னைய மாரி யாரும் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. சரி நான் வந்துடுறேன், இதில் என்ன இருக்குது, என் பொண்ணு வளத்தில் வந்திருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. கங்கா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் போய் செம காட்டுறாங்க சாரதாவுக்கு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காமா? நான் கண்ணை காட்டிகிட்டே இருக்கேன், நீ வரேங்கிற. அந்த ராகினி இருந்தான்னு உன்னை நான் சும்மா விட்டேன் அப்படின்னா, அப்படி தாண்டி நானும் காவேரியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு 2 பேரும் போயிடுறாங்க. போனோடனே காவேரியை கூப்பிட்றாங்க விஜய். என்ன சார் பர்சனல் விஷயம் எதுவும் பேசணுமா? பர்சனல் விஷயமா? ஒரு மெயில் அனுப்ப சொன்ன அனுப்புனியா? பர்சனல் விஷயம் பேச வீட்டில் நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரே ஒரு பர்சனல் விஷயம் கேட்குறேன் பாஸ் அப்படின்னோன்னா, என்ன கேட்க போகிற, அதெல்லாம் வீட்டில் போய் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் லேப்டாப்பை நோண்டிகிட்டு இருக்காங்க. இவருக்கு இதே தான் வேலை, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாருன்னு நினச்சி போகிறாங்க. அப்போ திரும்ப காவேரியை கூப்பிட்டு, என்ன இதை சொல்லணும், நீ சொல்லணும். வேணாம் நான் வீட்டில் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இல்லை நீ சொல்லலைன்னா நான் பொழுதுனைக்கு வந்து மண்டையை உடச்சிட்டு கிடக்கவா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அந்த போஸ்டெல்லாம் ஆள் வச்சு கிழிச்சிட்டிங்களா, இல்லை நாங்களே போய் கிழிச்சிடவா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அது இருந்துட்டு போகுது, இப்போ என்ன ஆசைப்பட்டு ஒட்டிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜயை பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. அப்படியே கண்டுங்கான மாதிரி இருக்கார் விஜய். அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்தோடனே விஜய் அவங்களெலாம் வர வச்சு உட்கார வச்சுட்டு ஃபோன் கால் பேச போயிடுறாரு. காவேரி எங்கன்னு கேட்டோன்னே டீ போட போயிருக்காருன்னு போகிறாங்க அவங்க அம்மா. இப்போ என்னடி சமைக்கிறது, நானே இன்றைக்கி சமைச்சிடறேன் எல்லாத்தையும், மாப்பிள்ளைக்கு நான் விருந்தே வச்சதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகினி வந்து, இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது பாரு, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை விட்டு நான் விரட்டுறானா இல்லையான்னு பாரு, இவங்கெல்லாம் என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முனைவிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.